தமிழகத்தில் அண்மை காலமாக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் அவர்களுடைய பெற்றோர்களாலோ அல்லது அவர்களுடைய உறவினர்களாலோ தேடிப்பிடித்து படுகொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே இந்த கொடும் செயலை தடுத்திடக்கூடிய வகையில் தனி சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கடந்த 5 வருடமாக தமிழக சட்டமன்றத்திலே நான் வலியுறுத்தி வருகிறேன். எனினும் தமிழக சட்டமன்றத்தில் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருந்த அன்றைய முதல்வராக செயல்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலே தமிழகத்தில் அதுபோன்று எந்தவிதமான சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் படுகொலை, அதாவது கௌரவ கொலைகள் நடைபெறவில்லை என்று அப்பட்டமாக மறுத்தார். நான் அந்த பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் எழுப்பிய பொழுதே 100க்கு மேற்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஆதாரத்தோடு எடுத்துரைத்தும் கூட அதை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. நேற்றைய முன்தினம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நண்பகலில், அதாவது மதியம் 3 மணி அளவில், ஏற்கனவே 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட சங்கர் என்ற தாழ்த்தப்பட்ட தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த இளைஞரும், அதேபோல அவருடைய துணைவியார் கௌசல்யா என்ற பெண்மணியும் பேருந்து நிலையத்திலே இருந்து ஒரு ஜவுளிக்கடையை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது கூலிப்படையினரால் பின்தொடரப்பட்டு அவர்கள் கரணக்கொடூரமாக கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நான் முதற்கண் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர்கள் 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட நாளிலே இருந்தே அந்த சங்கர் என்ற இளைஞருக்கும், அதாவது உடுமலைப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய குமரலிங்கம் என்ற கிராமத்தை சேர்ந்த வேலுசாமி என்பவரது புதல்வர் சங்கர், அதேபோல பழனி ஆயக்குடி பகுதியை சேர்ந்த சின்னசாமி என்பவருடைய புதல்வி கௌசல்யா, இருவரும் வேறு வேறு சாதியை சார்ந்தவர்கள். அவர்கள் திருமணம் செய்து கொண்ட நாளிலே இருந்து அவரது தந்தை, தாய் மற்றும் தாத்தா, மாமன் மற்றும் உற்றாரிடத்திலிருந்து தொடர்ந்து அச்சுறுத்தல் வந்த பிறகும் காவல்துறை முறையாக அவர்களுக்கு பாதுகாப்பளிக்காதனுடைய விளைவாக இந்த பட்டப்பகல் கொலை ஆயிரக்கணக்கானோர் குழுமக்கூடிய உடுமலை பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இது நடைபெற்றிருக்கிறது. அந்த கொலையை செய்தவர்கள் எந்தவிதமான பதட்டமும் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வெளிப்படையாகவே கொலை செய்த அருவாளை வெளியிலே காட்டிக்கொண்டே அந்த இடத்திலே இருந்து வெளியேறியிருக்கிறார்கள். இப்பொழுது 2 தினங்களுக்கு மேலாகியும் கூட அவர்கள், அதாவது கொலையாளிகள், இன்று வரையிலும் கைது செய்யப்படவில்லை. நேற்றைய தினம் சங்கருடைய பிரேதம் அவருடைய சொந்த ஊர் குமரிலிருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அமைதியான முறையில் ஒரு தர்ணா செய்தவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தி அவர்களை காயப்படுத்தி கட்டாயமாக அந்த பிரேதத்தை அடக்கம் செய்திருக்கிறார்கள். நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஒருவர் மரணம் எய்திய பிறகு அந்த உடல் அவருடைய பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு காவல்துறைக்கு என்ன வேலை இருக்கிறது? காவல்துறை எதற்காக அவர்கள் மீது லத்தி சார்ஜ் செய்யணும்? இதுபோன்று காவல்துறை எந்த நேரத்தில் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எடுக்காமல்
இதுபோன்ற ஒரு பாரபட்சமான நடவடிக்கை எடுக்கிறதன் வாயிலாகத்தான் இந்த சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. கொலையாளிகள் 3:30 மணி அளவில் கொலை செய்கிறார்கள். உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து 100 அடி தூரத்தில் 2 செக் போஸ்டுகள் இருக்கிறது. காவல்துறை நினைத்திருந்தால் அவர்களை அரை மணி நேரத்திற்குள்ளாக அந்த கொலையாளிகளை கைது செய்திருக்க முடியும். எந்த வழியிலும் தப்பிக்கப்படாமல் கைது செய்திருக்க முடியும். ஒன்று தாராபுரம் செல்லக்கூடிய வழி, இன்னொன்று பழனி செல்லக்கூடிய வழி, இன்னொன்று பொள்ளாச்சி, அடுத்தது தளி செல்லக்கூடிய வழி, இன்னொன்று பல்லடம் செல்லக்கூடிய வழி. 6 வழிகள் தான் இருக்கிறது. எல்லா வழிகளையும் நகரத்துக்குள்ளேயே 2-3 இடங்கள் செக் போஸ்ட் இருக்கிறது. அவர்கள் நகரத்தை விட்டு கூட வெளியேறி இருக்க முடியாது. ஆனால் அந்த இடத்திற்கு நான் ஒரு வருத்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன், 45 நிமிடங்கள் கழித்து தான் காவல்துறை அங்கே வந்திருக்கிறது. இப்பொழுது நான் வலியுறுத்த விரும்புவது, நான் ஒரு 24 மணி நேர கால அவகாசம் கொடுக்க விரும்புகிறேன். இதற்குள்ளாக அந்த கூலிப்படையாக திண்டுக்கல்லே இருந்தும் நிலக்கோட்டையிலிருந்தும் வரவழைக்கப்பட்ட அந்த கூலிப்படையினர் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் தமிழகம் தழுவி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். மேலும் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது, இதுபோன்று சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர்கள் யுவதிகளை காப்பாற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் இன்டர்காஸ்ட் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளை காப்பாற்றுவதற்கு தனிச்சட்டம் மத்திய அரசும் கொண்டு வர வேண்டும், மாநில அரசும் கொண்டு வர வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அதையே இப்பொழுதும் வலியுறுத்துகிறேன். இப்பொழுது சட்டமன்றம் இல்லாத நேரத்தில் ஒரு அவசர சட்டமாக பிறப்பிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் கூட ஆளுநர் ஒரு அவசர சட்டமாக பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதே போல நாடாளுமன்றம் மத்திய அரசும் தமிழகத்தில் இதுபோன்று நடந்து வரக்கூடிய சம்பவங்கள் இந்தியா முழுமைக்கும் ஒரு தவறான முன்னுதாரணமாக இது பரவி ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய அமைதிக்கே கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடுவதற்கு முன்பாக இந்திய அரசும் இந்த கௌரவ கொலைகள், இந்த சாதி மறுப்பு திருமண தம்பதியினருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு தனிச்சட்டத்தை நாடாளுமன்றத்திலேயும் இயற்ற வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். இந்த கொலைகள் தொடர்வதற்கு காரணம் பிரதானமாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் இந்த சம்பவங்களை வெளிப்படையாக கண்டிக்காத ஒரு காரணம். இரண்டாவது, காவல்துறை இதிலே காட்டக்கூடிய மெத்தன போக்குகள். மூன்றாவது, எப்படி சிசுக்கொலையை தடுப்பதற்கென்று தனிச்சட்டம் இருக்கிறதோ அதுபோன்று இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியருக்கு பாதுகாப்பளிக்கவும், திருமணம் செய்து கொண்ட நாளிலே இருந்து அவர்களுக்கு வேறு எந்தெந்த வழிகளெல்லாம் துன்புறுத்தல்கள் வந்தாலும் அதை தடுப்பதற்கும் அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பதற்கும், இதுபோல கூலிப்படைகளை ஏவி கொலை செய்யக்கூடிய அவருடைய பெற்றோரோ உற்றாரோ உறவினர்கள் மீது கடுமையான தண்டனைகள், அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய அளவு வரையிலும் தனிச்சட்டம் இல்லாததான் இந்த கொலைகள் தொடர்வதற்கு காரணம் ஆகும். இப்பொழுது இருக்கக்கூடிய சாதாரணமான சட்டங்களின் மூலமாக மட்டுமே இந்த கொலைகளை தடுத்து நிறுத்த முடியாது.